ஒரு மிக முக்கியமான அவேர்னஸ்க்கான பதிவு தான். ஸோ நான் சொல்லக்கூடிய சிம்ப்டம்ஸ்லாம் நீங்க உங்க ஸ்மார்ட் ஃபோன்ல ஃபீல் பண்றீங்களான்னு கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து முன்னைக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு பயங்கர ஸ்லோவா இருக்கா? பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுனா இருக்கா? அடுத்த கொஸ்டின் வந்து அப்நார்மல் டேட்டா யூசேஜ் அப்புறம் உங்க பேட்டரி வந்து ரொம்ப ட்ரெயினா இருக்கா? நீங்க இப்ப தான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் போட்டிருப்பீங்க. 90% 80% இருக்கும். சடனா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரை ஆகி 10% 20% இருக்கா? ஸோ ஐடியலா இருக்கும்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதப்பயும் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் ஆகுதா? ஸோ அடுத்தது அதுவும் ஐடியலா இருக்கும் பொழுது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வயர்டு மெசேஜஸ் சும்மா ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர்ஸோட டெக்ஸ்ட் வரது, லிங்க் வருது. ஸோ இது மாரி அடிக்கடி வருதுங்களா? அடுத்து வந்து உங்களுக்கே தெரியாம அன்னோன் அப்ளிகேஷன்ஸு, அத செட்டிங்ஸ்ல சேஞ்சஸ் இது மாரி இருக்கிறதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? அப்புறம் நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கோட நாலேட்ஜ் இல்லாம மைக் ஆக்டிவேட்டா இருக்க மாரியும், இல்ல கேமரா ஏதோ ஆக்சஸ் ஆயிட்டு இருக்க மாரியும் ஃபீல் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 7 ஆர் 8 சிம்ப்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, டெஃபினைட்டா உங்களுக்கே தெரியாம தேர்ட் பார்ட்டி ஸ்பைவேர் அப்ளிகேஷன் உங்க ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கலாம். ஸோ நம்ம இத எச்சரிக்கையா நம்ம செயல்படணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ஸ்பைவேர் அப்ளிகேஷன் வந்து ஒரு மேலிசியஸ் ரொம்ப பயங்கரமான டேஞ்சரஸான அப்ளிகேஷன்ஸ். இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மானிட்டரிங் பண்ணும். ஸ்மார்ட் ஃபோன நம்மளோட நாலேட்ஜ் இல்லாம மானிட்டரிங் பண்றது மட்டும் இல்லாம, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் ஆக்டிவிட்டீஸ வந்து கண்காணிக்கும். ரகசியமா கண்காணிச்சு, டேமேஜ் என்னென்ன மாரி டேமேஜ் பண்ணுமோ, அது எல்லாமே பண்ணும். அது மெயினா எதுக்கு பண்ணுவாங்க அப்டின்னா, நம்மளோட நாலேட்ஜ் இல்லாம நம்ம கேமராவ ஆக்டிவேட் பண்ணும். ஸ்மார்ட் மைக்ரோஃபோன ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஸ்பைவேரு. ஸோ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றோமோ, அது எல்லாமே ரகசியமா கண்காணிக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம கால்ஸ ட்ராக்கிங் பண்ணும். அப்புறம் வந்து கீ ஸ்ட்ரோக்ஸு, லாகிங் நமக்கே நாலேட்ஜ் இல்லாம இது எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்றனால, இத நம்ம எப்படி இது தடுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கக்கூடியவங்க செட்டிங்ஸ்க்கு போங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ்ல ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதில நமக்கு அன்ஃபெமிலியரா நம்ம நாலேட்ஜ் இல்லாம நெறைய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. ஏதாவது தேவையற்ற அப்ளிகேஷன், அன்வான்டட் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது நம்ம தேவையே இல்ல, யூஸ் பண்ணவே இல்லன்னா. ஓகேங்களா? டோன்ட் வரி. அடுத்து செக் டிவைஸ். அதே கூகுள் செட்டிங்ஸ்ல போயிட்டு சர்ச்ல செக் டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் போங்க. ஸோ நமக்கு தெரியும் என்னென்ன பர்மிஷன எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே எது எனேபிள் இருக்கணும், டிசேபிள் இருக்கணும் நம்ம நாலேட்ஜ் இல்லாம ஸோ எந்த அப்ளிகேஷனும் வரக்கூடாது. அடுத்தது மேல்வேர் பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவாஸ்ட் இது எல்லாமே ஆன்டி ஸ்பைவேர், ஆன்டி மேல்வேர் அந்த மாரி ஆன்டி வைரஸ் அப்ளிகேஷன்ஸ். அது ரொம்ப ஃபெமிலியரானது இப்ப. ஸோ அத நம்ம வந்து அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அத வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிக்கணும். அடுத்தது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, அ பூட்டிங் பண்ணணும். பூட் பண்ணிட்டு எல்லாமே கரெக்ட்டா ஆ ஆக்சஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஸ்மூத்தா ஒர்க் ஆவுதா? வேற ஏதாவது அ அப்நார்மலா பிஹேவ் பண்ணுதா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டவுன்லோட் பண்ணியிருப்போம்ல, அந்த டவுன்லோடட் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ்ல நம்மளோட நாலேட்ஜ்க்கு தெரியாம ஏதாவது புது ஃபைல்ஸ் இருக்கா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் Google Play Protect இருக்குல்ல, அத போயிட்டு எனேபிள் பண்ணி, அது மூலமா ஸ்கேன் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு அப்டேட்ஸோட சொல்றேன். தேங்க் யூ சோ மச்.